நம பார்வதீபதையே அரகர மகாதேவ். எந்நாடுடைய சிவனியே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும், செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவதும் கை. முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் உற்றெடுப்ப முறிவில் கோட்டு, ஒரு கோட்டு மழகளிற்ற இருகோட்டு முதுகளிரா உலவக் காட்டி, பருகோட்ட நறிவேட்டு பைங்கோட்டு திணைப்புணத்து பரன் மேற்கொண்டு, குறுகோட்டும் படைமணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெலாம் உணர்ந்து அதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன், அலகில் சோதியன் அம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே என்று வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறிய அதீத வாழ்வில் போயெண்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ். அன்பார்ந்த சிவநேச செல்வர்களே, அப்பர் பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையை முறையாக நாம் படன சொற்பொழிவாக கருத்துக்களை விளக்கி சில மேற்கோள்களோடு விளக்கி சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே முத்துசுவினுடைய உரையிலே முன்னாலே இருக்கிற குறிப்புரையை சொல்லுகின்ற வழக்கத்தை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும். இதில் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பதிகம் திருக்கைலாயம் என்று சொல்லுகின்ற 47வது பதிகம். இந்த பதிகத்தை எப்படி பாடினார் என்று பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தேன் காலையில். என்ன சொல்கிறார்? காஞ்சிபுரத்திலிருந்து விட்டு போனவர் காலத்தி வரையில் எப்படி போனார் என்ற தலவரிசையை எழுதியிருக்கிறார். காஞ்சிபுரத்துலேருந்து நேராக காலத்தி தான் போயிருக்கிறார். ஆனால் நேராக போகல, எந்தெந்த இடத்துல போனால் யார் யாரை வணங்கலாம் என்று பார்த்து அந்தந்த ஊருக்கு போயிருக்கிறார். சேக்கிழார் எழுதுகிறார். நான் இந்த குறிப்பையே பார்த்து வந்ததுனால நேற்று சொன்ன ஒரு 2-3 தொடர்கள் அருமையாக சேக்கிழார் கையாண்டிருக்கிறார். இந்த தொடர் அப்படியே அதில் வருது. அது ஐயாட்ட வந்த உடனே சொல்லியிருந்தேன். பெரிய புராணம் படிக்கிற போது தேவாரத்தை பார்க்கணும், தேவாரத்தை படிக்கிற போது பெரிய புராணத்தை பார்க்கணும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த கருத்து வரிசையாக வரும். நேற்று பாடலில் திருவொற்றியூரில் ஒற்றியூர் உடைய கோவே என்று படித்து ஒற்றியூரை வச்சு நிறுத்தணும். ஒற்றியூருக்கு எப்படி போயிருக்கிறாருன்னு அந்த வரலாற்றை பார்க்குற போது காஞ்சிபுரத்துலேருந்து திருமால்பூருக்கு போய் தக்கோலம் போய் அந்த வழியில் தான் திருப்பாசூர் முதலானவற்றை தொடர்ந்து அதுக்கு பின்னாலே திருவான்மியூர் போய் மயிலாப்பூர் போய் அதுக்கப்புறம் ஒற்றியூருக்கு போயிருக்கிறார். இந்த வரிசையை தேவாரத்தை பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடுறார். காஞ்சிபுரத்துலேருந்து நேராக திருமால்பூருக்கு போயிருக்கிறார். அவர் நல்ல நிலையில் பாடின ஒரு பாட்டை நம்ம வேடிக்கையாக சொல்லிட்டுருவோம். எல்லாம் மாத்திரைக்குள்ள அருளும் மார்பேரரே அப்படின்னு சொல்லி திருமார்பேருக்கு தான் முதல்ல போயிருக்கிறார் இங்கேருந்து. அதாவது சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல் மாத்திரைக்குள்ள அருளும் மார்பேரரே என்பது அப்பர் பெருமானுடைய 5ஆம் திருமுறை. அது திருக்குறுந்தொகை. இது நேரிசை, அது குறுந்தொகை. 4 வரி 4 பதங்களோடு இருக்கும். அதில் தான் எழுதுகிறார்.
சாத்திரங்கள் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவனென்று பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே அப்படின்னு வருது. இங்கே உயர்வு தாழ்வெல்லாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டாம், கற்றுக் கொடுத்து கொண்டு அதை பேசி கொண்டிருக்க வேண்டாம். நான் உயர்ந்த கோத்திரம், அவன் தாழ்ந்த கோத்திரம், இதெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது? எல்லாரும் மனிதர்கள், அந்த சமத்துவம் அதில் இருக்கிறது. நமக்கெல்லாம் தலைவன் யார்? அருளுகின்ற பாத்திரம் யார்? எந்த பாத்திரத்திலே இருந்து பொருளை எடுத்துக்கொண்டு நாம் உய்வடைய வேண்டும் என்றால் சிவபெருமான் ஒருவன்தான். பாத்திரம் சிவன் என்று பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே. ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த வகுப்புலேயே. மாத்திரை என்பது எழுத்துக்களை உச்சரிக்கின்ற கால அளவு. ஒரு எழுத்து எவ்வளோ நேரம் சொல்கிறோன்றதுக்கு உரிய காலம்தான் மாத்திரை என்பது. இப்போ நம்ம மாத்திரைன்னா டேப்லெட்டு அது போயிட்டோம். அதுதான் மாத்திரைக்குள் அருளும் என்றார். மாத்திரை என்பது இந்த இதுதான் மாத்திரைன்னு பேர். கை நொடிக்கிற காலமும் கண் இமைக்கிற காலமும், கண்ணிமை கை நொடி மாத்திரை என்பது நன்னூல் இலக்கணம். கண்ணு நாம் அந்த கவனத்தில் இல்லை, அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், வகுப்பு கேட்குறோம், வேறு ஏதோ சிந்தனை இருந்தாலும் கண்ணு தானாக போய் வருது. இயல்பாக கண் இயக்கிறது தான் மாத்திரை. ஒரு மாத்திரைன்னா கண்ணு மூடி திறக்குதுன்னா நான் கண்ணு மூடி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுருந்தேன்னா அது கணக்கு இல்லை. இயல்பெழும் மாந்தர் இமை நொடி மாத்திரை. இந்த நொடி பொழுது என்பது மாத்திரை. நொடி இப்படி போடணும், சாதாரணமாக போடணும். இப்படியே வச்சுருந்தா அது எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த மாத்திரை என்ற கால அளவைத்தான் மாத்திரைக்குள் அருளும். சிவபெருமான் தான் உயர்ந்தவன், நம்மை வாழ்விப்பவன், முத்தி அளிப்பவன், முத்திக்கு சேர்ப்பவன் என்பதை நாம் அறிந்து அவனை வழிபட்டால் மாத்திரைக்குள் அருளும். ஒரு மாத்திரை நேரத்துக்குள்ளே நமக்கு அருள் புரிவான் என்பது. அதுதான் இப்போ எப்படி பாருகிற, மாத்திரைக்குள் அருளும் மாற்பேரரே அப்படின்னு மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கிறோன்னு சொல்கிறோம். அது மாதிரி திருமால்பூருக்கு போயிருக்கிறார், அங்கேருந்து தக்கோலம் போயிருக்கிறார், திருப்பாசூர் போயிருக்கிறார், இந்த வரிசையெல்லாம் சொல்கிறார். நேற்று திருவொற்றியூரை படித்தோம். மனமெனும் தோணி பற்றி அதான் கடைசியாக நேற்று முடித்தோம். அதனால் ஒற்றியூருடைய கோவை வணங்கி அங்கே 2 நாள் இருந்திருக்கிறார் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் எழுதுகிறார். அங்கிருந்து கிளம்பி போகிறார். வழியில் இருக்கின்ற சில தலங்களை, அதாவது நிறைய அதுக்கு மேலே தலம் இல்லை, திருமுல்லை வாயில் இன்னொரு தலம் ஏதோ ஒன்று குறிப்பிட்டார், அதுக்கு ஞாபகத்து வரல. அப்படி போயிட்டு காளத்திக்கு போகிறார். காளத்திக்கு போன உடனே அவருக்கு மனத்திலே ரொம்ப ஈடுபாடு இருக்கிறது. இறைவனை பார்க்கிறார், கண்ணை விட்டு அந்த உருவம் நீங்கவில்லை. அதனால் என்ன பாடுறார், பொன்முகலி ஆற்றில் குளித்தார், போத்தார், இதெல்லாம் சொல்லிட்டு மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயாரத்தன் அடியே பாடுந்தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏழெண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பன் புனத்தகத்தார் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. இந்த பாட்டை பாடின உடனே அவருக்கு கைலாயம் நினைவுக்கு வந்தது. அதனாலே சேக்கிழார் என்ன நினைக்கிறார், இப்படித்தான் அவருக்கு அந்த நினைப்பு வந்திருக்கிறது. அதனால்தான் கைலாயப்பதிகம் பாடினார் என்று புராணத்திலே எழுதுகிறார். அந்த புராண அடிப்படையிலே அப்பருடைய பாட்டு இருக்குது. நேற்று திருவொற்றியூரை பார்த்தோம். திருவொற்றியூர்லேருந்து போன தடங்களில் அப்பர் பாடலை, அதனால் இல்லை. அடுத்தது காளத்தி. காளத்தியை பார்த்த உடனே கையிலே ஞாபகத்துக்கு வருகிறது. ஏன் ஞாபகம் வருகிறது என்று சொன்னால், காளத்திக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தென் கைலாயம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இப்போ அப்பர் தான் கைலைக்கு போனவர். நம்ம சாரெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, அப்பர் கூட போகலை, பாதியிலே திரும்பி வந்துட்டார். ஞானசம்பந்தரும் சுந்தரரும் போகலை.
அவங்களாம் ரொம்ப உடம்பு அலட்டிக்கலை, இருந்த இடத்துல இருந்தே பாடிட்டாங்க, நினைத்து பாடிவிட்டார்கள். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம், அங்கே 2 தலம் இருக்குதுன்னு சொன்னால் யாரும் அங்கே போய் பாடலை, இருந்த இடத்துலேருந்தே பாடிவிட்டார்கள். அந்த மாதிரி காலத்தியை கண்டு தரிசித்தவுடனே இவருக்கு கைலை எண்ணம் வந்தது. அந்த தரிசனத்தினுடைய பயனாலே கைலைக்கு போக காதலித்தார் என்று எண்ணம் என்று பாடுகிறார் சேக்கிழார். செய்தவர் யாருன்னா கலைவாய்மை காவலனார். கைலையை காணுமது காதலித்தார் கலைவாய்மை காவலனார் என்று பெரிய புராண பாட்டு. அதுதான் குறிப்பாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, திருக்கைலை மலை வீற்றிருந்த பெருங்கோயில் காண காதலித்தார் கலைவாய்மைக்கார காவலனார் என்று சொல்கிறார். கலைவாய்மை காவலனார் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அது என்ன கலைவாய்மை என்று சொன்னால் அப்பருடைய வார்த்தைகளை வைத்து சொல்லுகிறார். காவலன் என்றால் காப்பாற்றுகின்றவன், அரசன் என்ற அர்த்தம். இவர் கலையை நாக்கினாலே சொன்னவர், அதனாலே அரசர். நாவரசர் என்பதை கலைக்காவலனார் என்று சேக்கிழார் திருத்தி போடுறார். ஒரு சொல்லாட்சி நமக்கு புதுசாக கிடைக்குது. அப்படி போகிற போது என்னென்ன இன்பம் துன்பங்கள்லாம் அனுபவித்தார். கடைசியில் போனார், வந்தார். ஒரு நாள் கைலையை பார்க்க முடியாது என்று பெருமான் சொன்னார். கை தேஞ்சது, கால் தேஞ்சது, மார் தேஞ்சது, உடம்பு தேஞ்சது. கடைசியில் போய் முடியாமல் நிற்கிறார். அந்த நேரத்தில் பெருமான் யோகியராக வந்து, யார் நீ அப்படின்னா, பெருமானை பார்க்கறதுக்கு போகிறேன். ஒரு நாள் பார்க்க முடியாது, பயிலும் மானுட பான்மையர் காணுதற்கு அரிதோ எளிதோ அப்படின்னு கேட்குறார். இவர் அது பதில் சொல்கிறாரு, அப்படியா போக முடியாதா, சரி நான் திரும்பி போகிறேன்னு சொல்லலை. கைலையில் ஆளும் இறைவன் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். உடம்பு எப்போ பார்த்தாலும் சாக போகுது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளை இல்லைன்னா மறுநாளைக்கு. இந்த உடம்பு போகிற போதே ஒன்றா செத்து போட்டோம், நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அருமையான செய்தியை சேக்கிழார் சொல்லுகிறார். நம்முடைய கற்பனைக்கு எட்டாத செய்தி அது. அப்போது இறைவன் சொல்கிறார், அப்படியா அப்படின்னு ஒரு குளத்தை உண்டாக்கி, இந்த குளத்தில் மூழ்கு, நாம் கையிலையில் இருந்த கோலத்தை திருவையாற்றில் காண் அப்படின்னு சொல்லிடுறார். நாம் வந்து கேள்வி கேட்டுன்னு இருப்போம், இந்த குளத்தில் மூழ்கினா நம்ம அங்கே எழுந்துக்க முடியுமா அப்படின்னு. சேக்கிழார் ஒரு 2 வார்த்தை சொல்கிறார் அருமையாக. அவர் சொன்னாராம், இவர் என்ன பண்ணார், மூழ்கினர் பணியால், 2 வார்த்தை. பணின்னா கட்டளை, சிவபெருமானுடைய கட்டளையினாலே அந்த குளத்திலேயே மூழ்கினார். மூழ்கினர் பணியால் எழுந்துகிற போது திருவையாற்று குளத்திலே எழுந்துகிறார். அதனாலே காலத்திற்கு சென்றவருக்கு கைலை போக விருப்பம், கைலைக்கு சென்றார். நடந்து வழியில் ஸ்ரீவருப்பதெல்லாம் போனார் என்று சேக்கிழார் எழுதுகிறார். அங்கே இருக்கிற அம்பிகைக்குத்தான் பிரமராம்பிகை என்று பெயர். பிரமரம் என்றால் வண்டு, பிரமராம்பிகை என்றால் வண்டார் குழலி என்று தமிழ் அதுக்கு அர்த்தம். பிரமரம் என்றால் வண்டு, பிரமராம்பிகை, பிரமர அம்பிகை, வண்டார் குழலி. முதல் பாட்டில் என்ன சொல்றார், கனகமா வைரம் உந்து மாமணி கைலை கண்டும் உனகனாம் இழிந்த உனகனாய் அரக்கன் ஓடி எடுத்தலும் உமையாளஞ்ச அனகனாய் நின்ற ஈசன் ஊன்றலும் அரறி விழுந்தான் மனகனாய் ஊன்றினானேல் மரித்து நோக்கில்லை என்றே இல்லை அன்றே. இந்த 10 பாட்டிலேயும் இந்த கடைசி வரியில் முதல் வார்த்தை தான் மாறி இருக்கும். 10 பாட்டையும் படித்து பாருங்க. கடைசி வரி மனகனாய்ங்கிற வருது, அடுத்த பாட்டில் மதித்தியமுன் அப்படின்னு வருது. அந்த முதல் வார்த்தை மட்டும் மாறும், மீதி அப்படியே தொடர்ந்து வரும். ஊன்றினானேனில் மரித்து நோக்கு இல்லை என்றே. இது இந்த பதிகம் பூரா ராவணனை பற்றிய பதிகம்தான். கைலை பற்றி ஒரு செய்தியும் கிடையாது. 10 பாட்டு ராவணனை பற்றி சொல்வது.
அதனாலே வந்த செய்திகள் தான் திரும்ப திரும்ப வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே செய்தியை 10 பாடலில் சொல்லுகிற போது திரும்ப திரும்ப அதுதான் சொல்லணும். ஒரு அரசன் ஒரு சபையில், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டு தமிழறிஞர்களை, கவிஞர்களை, புலவர்களை எதிரே உட்கார வைத்து கொண்டு ஒரு பொருளை பற்றி சொல்லி, இந்த பொருள் பற்றி நீங்கள் எத்தனை பாட்டு பாடுவீங்க அப்படின்னு எதிர்ந்த ஒரு புலவரை கையை காட்டினார். ராஜா கேட்டார். கேட்டபோது அவர் சொன்னார், நான் 5 பாட்டு பாடுவேன் அப்படின்னார். இன்னொருத்தர் கேட்டார், 10 பாட்டு பாடுவேன்னார். இப்படி 10, 20 வரைக்கும் போச்சு. ஒருத்தர் கடைசி ஆள் போச்சு, நான் 100 பாட்டு பாடுவேன்னார். 400 பாட்டு பாடுவியா அப்படின்னு ராஜா கேட்டார். இல்லைங்க, நான் 100 பாட்டு பாடுவேன்னு சொன்னேன் அப்படின்றார். இல்லை இல்லை, 400ன்னு தான் சொல்கிறேன். நான் 100 பாட்டு பாடுவேன், சேர்த்து படித்தா 400ன்னு தானே சொன்னேன். நீ 400 பாட்டு நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் வருத்தப்பட்டு, என்னடா நாம் சொன்ன வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு இப்படி அரசர் கட்டளை இட்டு விட்டாருன்னு 400 பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கே ஒரு துறை கோவைன்னு பேர். ஒரு துறை கோவை. ஒரே திருக்கோவையார் பார்க்குறேன் நான், எல்லாத்துக்கும் ஒரு துறை, ஒரு பாட்டுக்கே 400 துறை. அந்த நூலுக்கே பேர் ஒரு துறை கோவை. அப்படி துறை என்பது பலவாக வந்தால்தான் ஒரு பாட்டுக்கு நிறைய இடத்துல சொல்ல முடியும், நிறைய கருத்தை. இப்போ இருக்கிற ஒரே ஆள் மேலேயே 10 பாட்டு பாடுன்னு சொன்னால் அது பாடுறதுக்கும், 10 பேர் மேலே 10 பாட்டு பாடுன்னு சொன்னால் கருத்து வாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு துறை கோவை என்ற நூலில் அப்படி ஒரே செய்தி திரும்ப திரும்ப வரும். அந்த மாதிரி ராவணனை பற்றி மட்டும் சொல்கிற காரணத்தினால திரும்ப திரும்ப அந்த செய்தி தான் வரும். இதுக்கு முன்னாலே ஒரு தடவை ராவணனை பற்றி ஒரே பதிகத்தில் படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இதுலேயும் எப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, மனகனாய் ஊன்றினானேல் மரித்து நோக்கு இல்லை என்றே. இப்போ ராவணனுடைய செய்தி தெரியும், இறைவனுடைய செய்தி தெரியும். 20 கைகளாலே ராவணன் தூக்குகிறான். வேண்டப்பா, வேண்டாம். 20 கைகளாலே ராவணன் தூக்குகிறான், கால் பெருவிரலாலே இறைவன் ஊன்றுகின்றான். அதுதான் சொல்கிறார், மனகனாய். அந்த வரிக்கு மட்டும் பொருள் சொல்கிற முதல்ல, மண் அகனாய். மன்னுதல் என்றால் நிலை பெறுதல். அவனை அழிக்க வேண்டும் என்று நிலை பெற்ற அகம் எண்ணம் உடையவனாய், மண் அகனாய் ஊன்றினானேல். இப்போ ராவணனை அழிக்கணும்னு தான் நினைச்சான். ஏன் அழித்தான்? ஏன் அழிக்கணும்னு நினைச்சான்? உமாதேவி அஞ்சினாள். அஞ்சின காரணத்தினாலே கால் விரல் ஊன்றி அவனுடைய ஆற்றலை கெடுத்தான். அப்போ மனத்திலே உறுதி கொண்டு மன்னகனாய் ஊன்றினானேல். அவன் மன் என்பது உறுதி, மண் அகன் உறுதியான உள்ளத்தோடு ஊன்றினானேல். அவன் கால் பெருவிரலை ஊன்றினால் மரித்து நோக்கு இல்லை என்றே. வேற ஒரு பார்வை கிடையாது இல்லையா? செய்யணும்னு நினச்சிட்டா சில பேர் அப்படி பார்க்க முடியல. நான் அந்த இடத்துக்கு போய் தான் தருவேன், அந்த ஹோட்டலில் தான் போய் இன்றைக்கி காப்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால், வேணாம்பா, நல்லா இருக்காது, உனக்கு ரொம்ப தெரியுமா, எதிர்த்து பேசுவானே தவிர அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே அது பதிந்து விட்டது. இறைவன் உமாதேவி நடுக்கத்தை பார்த்து ராவணனை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி அவன் ஊன்றினால் வேற யார் போய் அவனை ஊன்றாதேன்னு சொல்லி தடுக்கிறது? யாராலையும் முடியாது. அதுதான் சொல்றார், மனகனாய் ஊன்றினானில் மரித்து நோக்கு இல்லை என்று. வேறு பார்வை கிடையாது அல்லவா? அவன் செய்யறதுக்கு ஒத்துக்க வேண்டியதுதான். அது முதல்ல சொல்றார், கனகமாவைரம் உந்து மாமணி கைலை. கைலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், கனகம் மாமணி வைரம் உந்து, கனகம் மா வைரம் உந்து மாமணி கைலை. கனகம்னா பொண்ணு, வைரம்னா வைரக்கல். கைலையில் எங்கே இருக்குது வைரம் என்று சொன்னால், வைரம் என்பது மலைக்கல் தான். இந்த கல் தான் நம்ம அந்த ஒளிக்கு ஏற்ப தீட்டி எடுக்கிறோம், அது வேறு மாதிரி ஆகுது. அதனால தான் இப்போ செயற்கை வைரம் வருது.
இயற்கை வைரம் என்பது இந்த பாம்பிடத்திலே கிடைக்கிறது, சில உயிர்களிடத்திலிருந்து கிடைப்பது, மலையிலே இருந்து உருளுவது, இதுதான் வைரம். இப்போ பல நிறங்களில் கற்கள் வருது இல்லையா, அந்த பல நிறங்களில் வைரம் இருக்குது இல்லையா. வைரம்னா நவரத்னம்னு சொல்கிறோம். நீலம், புஷ்பராகம், கோமேதகம், பச்சை, பவழம், இதெல்லாம் வேறு வேறு நிறத்தில் வருது இல்லை, அது வேறு வேறு கல் தான். அந்த கல்லை பட்டை தீட்டுகிற போது அது நிறம் வருகிறது, ஒளி வீசுகிறது, ஜொலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சொல்கிறார், கனக மா வைரம் உந்து, பொன்னையும் வைரத்தையும் அந்த ஆறு தள்ளி கொண்டு வருகிறது, மலையிலிருந்து விழுகின்ற அருவி உருட்டி கொண்டே வருகிறது. உந்து மாமணி கைலை கண்டும், உந்தி தள்ளுகின்ற, நெட்டி தள்ளி வருகின்ற மாமணி கைலை. மாமணி என்பதற்கு ரெண்டு சொல். மணி என்றால் அழகு என்று ஒரு பொருள், மணி என்றால் ரத்தனம், நவரத்னத்தில் ஒன்று என்று பெயர். முத்து போன்றவற்றை கூட வைரம் மணின்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறார், மாமணி கைலை ஒரு அர்த்தம் பார்த்தா ரொம்ப பெரிய அழகுடைய கைலை. இன்னொன்று பார்க்குற போது ரத்தனத்தை உடைய, பெரிய ரத்தனங்களை உடைய கைலை. இதுக்கு ஆதாரம் சொல்கிறேன். காஞ்சி புராணம் எழுதின போது மணியப்ப முதலியார் இந்த வரலாற்றை வேறு எங்கெங்கேயும் சொல்லியிருக்க, இந்த இடத்துல சொல்கிற வாய்ப்பு இல்லை, சுருக்கமாக சொல்லிடுறேன். சிவஞான சுவாமிகள் திருவாவடுதுறை ஆதீனத்தை விட்டு வெளியே வரணும்னு இருக்கிறார். அந்த ஆதீனம் அவருக்கு பிடிக்கலை, சில செய்திகளாலே பிடிக்கலை, அது பெரிய வரலாறு. அதனால் நம்ம ஆதீனத்தை விட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு 600-700 ஆண்டுகளாக காஞ்சிபுரத்தோடு தொடர்பு உண்டு. நாகலிங்க முனிவர் போன்றவர்கள், அவருக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் திருவாவடுதுறையோடு வச்சுருந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கும் திருவாவடுதுறைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அப்படிப்பட்ட தொடர்பில் மணியப்ப முதலியார்னு ஒருத்தர், அவர் அந்த ஆதீனத்துக்கு போவார். போகிற போது சிவஞான சுவாமிகள் அங்கே இளம் சன்னியாசி தம்பிரான் சுவாமியாக இருக்கிறார். அவர் வெளியே போய் நிற்கிறார். இவர் போகிற போதெல்லாம் பார்த்தா அவர் வருத்தமாக எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேறு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார். ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறார். என்ன தனியாக உட்காந்துக்கிறீங்க, நான் அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்றார். இந்த ஆதீனத்தில் இருக்க பிடிக்கல, நான் வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவசரப்படாதீங்க, வெளியே போகாதீங்க, இருங்க நான் சொல்கிறேன், என்னை கேட்காத போகாதீங்க, எனக்கு தெரியாத போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணார், இங்கே முனிவர்கள் தங்கிறதுக்குரிய எல்லா இடமும் ஏற்பாடும் பண்ணிக்கிறார். அது சொன்னால் பெருசாகும். மணியப்பன் குளம்னே பேர். இன்னைக்கு முனிசிபல் ஸ்கூல் இருக்குது, குப்பைக்கொட்டி மூடிட்டாங்க. அந்த அடையாளத்தை இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த மண்டபம் இருக்குது, மண்டபத்து மேலே நந்தி இருக்குது, பெருமான் வளைவுக்குள்ளே இருக்கிறார். அந்த மண்டபத்துக்குள்ளே திறந்து போனால் இந்த பக்கம் ஒரு குழி, இந்த பக்கம் ஒரு குழி. அதாவது கோயிலை சுற்றின்னு வந்தால் தட்சிணாமூர்த்தி ஒரு குழிக்குள்ளே இருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, பேர் ஞாபகம் இல்லை. அப்படி ரெண்டு எதிரெதிர பிறை அப்படின்னு ஒரு பேர், இன்னும் சரியான பேர் ஒன்று இருக்குது. அது எதிர குளம், குளத்துக்கு எதிர தான் மண்டபம். இந்த ரெண்டு முனிவர்கள் மட்டும் அவர் முதல்ல ரெண்டுன்னு பார்க்கல, ஒரு 2 கட்டணும் அப்படின்னு கட்டினார். சிவஞான முனிவர் வந்ததுக்கு பின்னாலே இங்கே இப்போ மாணவர்கள் 15 பேர் சேர்ந்தார்கள். அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் சேர்ந்தார்கள். முக்கியமான முனிவர் சீடர், கரையான சீடர் கச்சேப்ப முனிவர், அவங்க 2 பேரும் தான் குளிப்பாங்க. 2 பேரும் அங்கே இருந்துக்கிட்டு நிஷ்டையில் இருப்பார்கள். இதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு மணியப்பன் பிள்ளையார் கோயில், மணியப்பன் சாவடி, மணியப்பன் குளம், மணியப்பன் சத்திரம் என்றெல்லாம் கட்டினார். பெரிய கொடையாளி. அவர் தான் காஞ்சி புராணத்தை எழுத சொன்னார். வடமொழியில் இருக்கிற காஞ்சி புராணத்தை தமிழில் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். இவர் எழுதிட்டார். ஆதரிக்கின்ற வள்ளலை பாராட்ட வேண்டியது, நன்றி செலுத்த வேண்டியது கடமை அல்லவா. அதனாலே மணியப்ப முதலியார் சொன்ன காரணத்தினாலே இந்த புராணத்தை எழுதுகிறேன் அப்படின்னு எழுதினார். எல்லாம் எழுதி முடித்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறார்,
எழுதியிருக்கிறேங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எழுதிட்டேன் அப்படின்னு அதை படித்து காட்டுறார். மணியப்ப முதலியாரா, என் பேர் அதில் இருக்கக்கூடாது, நீங்கள் தானே இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, என் பேர் இருக்குதுன்னா நான் இந்த குளத்துலேயே வீண் சேர்த்து விடுவேன். என் பேர் எத்தனை இடத்துல வருதுன்னு கேட்குறோம் இன்றைக்கி. அவள் பெருசாக வேறு போல்டாக போடணும், வாங்குகிற டியூப் லைட்டே தெரியாதபடி மறைச்சிட்டு எழுதுகிறோம். தர்மம் அப்படின்னு கட்சியில் காளப்ப முதலியார் குமாரர், முருகேசன் முதலியார் உபயம், போட்டு தனியாக பயம் போடுவான். என் பேர் இருந்தால் நான் விழுந்து செத்துருவேன்னாராம். சிவஞான முனிவருக்கு ஒன்றும் புரியல. சரி மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி மணிமதிர் கட்சி ஏகம்பர் திருவருட்குரிய ஆண்ட திருவருட்குரியவர் சொல்லிய சொல்லதனால் இதை பாடலுற்றேன் அப்படின்னு எழுதுகிறார். மணியின் மட்டும் இருக்குது. மணிமதிர் கட்சி என்பதற்கு அழகான மதில்களை உடைய ஏகாம்பரம்னு அர்த்தம். அதனால் மணின்றது இவ்வளோ விளக்கம் சொன்னேன். மணி என்று சொன்னால் அழகு என்றும் பொருள், அது மணி என்றும் பொருள். அது சொல்றார், மாமணி கைலை கண்டும் அழகிய கைலையை பார்த்தும் மணிகள் உடைய கைலையை பார்த்தும் உனகனாய் அரக்கன் ஓடி எடுத்தலும். உனகன் என்றால் இழிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல எண்ணம் இல்லாதவன். எப்படி நல்ல எண்ணம் இல்லைன்னா, இவ்வளோ பெரிய மலை நம்ம தடுக்கிற மாதிரி இருக்குதே என்று ஒன்று. நாம் 20 தோள்களை உடையவன், நம்முடைய தேர் போவதற்கு தடையாக இருக்கிறதே என்று ஒரு இழிந்த எண்ணம். அதனாலே உனகனாய் அரக்கன் ஓடி எடுத்தலும் உமையாள் அஞ்ச. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இறைவனை சேர்த்து பக்கத்தில் வந்து நின்னா, அனகனாய் நின்ற ஈசன். அனகன் இந்த பாட்டில் கனகம் உனகம் அனகம் மனகம் என்று வருகிறது. அனகன் என்றால் அன் அகன், அகம்னா பாவம்னு ஒன்று இருக்குது. அனகனாய்னா பாவம் இல்லாதவனாய் நின்ற ஈசன். அதாவது மண் அகனாய் என்பது நினைவற்ற உள்ளத்தவனாய் என்ன பண்ணானா, அனகனாய் கடவுளாக நின்றான். ராவணனுக்கு சொல்லுகிற போது பாவி, இறைவனுக்கு சொல்லுகின்ற போது கடவுள். அனகன், இப்போ தேவாரத்தில் கூட ஒரு அனகன் என்று. அதனால கடவுள் என்ன பண்ணா, அனகனாய் நின்ற ஈசன், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கின்ற இறைவன் ஊன்றவும் அலறி விழுந்தான். மனகனாய் ஊன்றினானேல் மரித்து நோக்கில்லை என்றே. மண் அகனாய் நிறைவேற்ற உள்ளத்தோடு உறுதியோடுன்னு அர்த்தம். மண் என்றால் உறுதி. உறுதியோடு இல்லை ஊன்றினான், மரித்து வேறு நோக்கு உண்டோ. அவனே செய்யணும்னு நினச்சிட்டா, இப்போ செய்யணும்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நான் செய்து தான் ஆவேன்னா அவனை யாராலையும் தடுக்க முடியாது. பின்னாலே வேண்டுமானால் விளைவு வேற ஆயிட்டுன்னு அவனே வருந்தலாம். ஆனால் அவன் செய்யணும்னு நினச்சா நம்ம சொல்ல முடியல, அவன் அதை செய்து தான் அவன் பிடிவாதம் பிடிக்கிறான், விட்டுடு அவனை, அவன் போய் அவனை பட்டு தேறி வரட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறார், நிலை பெற்ற உள்ளத்தவனாக ஊன்றினானே, கால் விரலை ஊன்றினானால் அலறி விழுந்தான் அவன், மரித்து நோக்கில்லை. இல்லை, வேற ஒரு வழி கிடையாது இல்லையா, வேற பார்வையே கிடையாது. அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிருவான். அதுதான் 2வது பாட்டில் பாருங்க, மதித்திரை ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. எல்லா பாட்டிலையும் அப்படியே இருக்கும். பாட்டை பாருங்க, மரித்திரை ஊன்றினானே, மதித்திரைன்னு மேலே வந்து 3வது பாட்டில் மரித்திரைன்னு வருது, ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. மடித்திரை ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. மன்றித்தான் ஊன்றினானில் மதித்து நோக்கில்லை என்றே. மழித்திரை ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. வருத்துவான் ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. வடிவுற ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. கரியத்தன் கண் சிவந்து கையிலன் மரியத்தான் ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. மற்றிரை ஊன்றினானில் மரித்து நோக்கில்லை என்றே. கடைசி வரி பூரா இதே தான். இந்த முதல் பதம் மட்டும் மாறும். இறைவன் நினைத்தால் அதை செய்து முடிப்பான், வேறு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி பல செய்திகள் திரும்ப திரும்ப வருது.
அதுதான் நான் ஒரு துறை கோவையிட்டதை விளக்கம் சொன்னேன். அதுபோல் செய்தி வேறு இல்லை. இந்த 10 பாட்டிலேயும் ஒரே செய்தி. ராவணன் எடுத்தான், உமாதேவி அஞ்சினாள், இவன் காலால் ஊன்றினான், அவன் அழுதான், பின்னாலே அருள் செய்தான். இதுதானே மொத்தம். இதை ஒரு பாட்டில் ஒவ்வொரு பதிகத்திலையும் வைக்கிறார். இந்த பதிகத்தில் 10 பாட்டிலையும் பாடுறார். அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்க. கதித்தவன் கண் சிவந்து கைலை நன்மலையை ஓடி அதிர்த்து அவன் எடுத்திடலும். கதித்தவன் என்றால் எழுச்சி உள்ளவன் அர்த்தம். உள்ளத்திலே மன எழுச்சி உள்ளவன். கதித்தல் என்றால் எழுச்சி கொள்ளுதல். கதித்தவன் கண் சிவந்து, கண் எப்போ சிவக்கும்? கோபத்தினாலே சிவக்கும். சிவப்பும் கருப்பும் சினத்தை காட்டுவன என்பது தொல்காப்பியம் சொல்கின்ற இலக்கணம். கோபத்தினாலே கண் சிவந்து கைலின் மலையை ஓடி அதிர்த்து அவன் எடுத்திடலும். எடுக்கிற போது அதிரும் இல்லை. இப்போ இது இருக்குது, தூக்குற போது கையில் சாதாரணமாக தூக்கணும், இது வந்துடுது. கொஞ்சம் பலுவாக இருந்தால் நம்ம முயற்சி பண்ணி தூக்குற போது அது அதிரும். அது மாதிரி எடுக்கிற போது சாதாரணம் இல்லை, அதிர்ந்தது. அதிர்தல் என்றால் அசைதல்னு தான் அர்த்தம். என்ன அதிர்து எல்லாம் அப்படின்னு கேட்குறோம். நில அதிர்ச்சின்னு சொல்கிறோம். ஒன்று ஒரு இடத்துல இருந்து மாறுகிறது, அது அதிர்ச்சி. அந்த மாதிரி இவன் எடுத்தான். அப்படி எடுத்த உடனே என்னாச்சு? அறிவைதான் அஞ்ச அதிர்த்து அவன் எடுத்திடலும். அதிருமாறு அவன் தூக்கிய உடனே அறிவை பார்வதி அஞ்ச ஈசன் நெதித்தல் என்றால் கோபித்தல், வேகமாக பார்த்தல், நெறித்து பார்த்தல் என்ற அர்த்தம். ஊன்றியிட்ட நிலையறிந்து அலறி விழுந்தான். விழுந்த உடனே என்னாச்சு? எடுத்த உடனே என்னாச்சு? இவன் தாழ முடியாமல் கீழே விழுந்தான். மதித்திரை ஊன்றினானேல் மறித்து நோக்கு இல்லை என்று. மதித்து என்றால் எண்ணுதல்னு ஒரு அர்த்தம். நம்ம சாதாரண வழக்கத்தில் சொல்கிறோம். இப்போ அந்த வழக்கமே போயிடுச்சு. இந்த பையனை எவ்வளோ தூரம் கூப்பிட்றது, நம்ம கொஞ்சமாவது மதிக்கிட்டா பற்றியா? இந்த வார்த்தையே நீ இல்லை. கூப்பிட்டா மதிக்கிறது இல்லைன்னா பெரியவங்களுக்கே தெரியுது, திரும்பி என்றதே இல்லை. நீ கூப்பிடுங்கடா, நான் பாட்டுக்கு போகிறேன். மதித்து இறை ஊன்றினானேல் மனத்துக்குள்ளே எண்ணி அவனை தண்டிக்க வேண்டும் என்பதை எண்ணி இறைவன் கால் விரலை ஊன்றினானால் மறித்து நோக்கில்லை என்ற வேறு பார்வை கிடையாது இல்லையா? அதுதானே அவன் செய்யணும் என்று சொல்லுகிறார். அதாவது முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதுன்னு சொன்ன மாதிரி இறைவனே எண்ணிவிட்டான் என்றால் அதற்கு வேறு மாற்று கிடையாது என்பதை சொல்லுகிறார். கருத்தவன் கண் சிவந்து கைலையன் மலையை கையால் மறித்தல் என்றால் இந்த இடத்துல தடுத்தல்னு அர்த்தம். இது புஷ்பக விமானம் செல்லாமல் தடுக்கிறது அந்த மலை. அதனாலே நாம் போகிற வழியிலே நமக்கு தடையா இதை பேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா 20 கைகள், ஆனால் கால் மட்டும் 2 தான். எந்த ஆறுமுக சாமினாலும் 2 கால் தான். அது 20 காலம் 12 காலம் வச்சுக்கிட்டா அது எந்த பக்கம் எந்த கால் போகுதுன்னு தெரியாது. ஒரு கால் போகுமா 2 கால் போகுமான்னு தெரியாது. அதனால கைகள் மட்டும் முகத்துக்கேற்ப 2 இருப்பதை பார்க்கிறோம். சிவபெருமானுக்கு 5 முகம் என்றால் 10 கரங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். 4 முகம் என்கிற போது எண்தோள் வீசி நின்று ஆடும் பிராந்தனை கண்காள் காண்மீன்களோ என்று சொன்னது போல அப்படி பார்க்கிறோம். பிரம்மனுக்கு 4 கரம், 4 தலை, 8 கரம் என்று பார்க்கிறோம். மும்மூர்த்திகள் ஒரே வடிவாக இருக்கிறார்கள் என்றால் 6 தோள்களோடு பார்க்குறோம். அப்படி 2 இருக்கிறது வழக்கம். அதை கருத்தவன் கண் சிவந்து, கருத்தல் என்றால் கோபித்தல்னு அர்த்தம். கருத்தவன் கண் சிவந்து கையிலின் மலையை கையால் மறித்தலும். கையால் தூக்கின உடனே மங்கை அஞ்ச. இந்த அஞ்சுதல் என்பது இப்படி தான் ஒவ்வொரு பாட்டிலையும் வரும். அதாவது எடுத்தலும் உமையாளஞ்ச என்பது முதல் பாட்டில், 2வது பாட்டில் அறிவைதான் அஞ்சன்னு இருக்குது, 3வது பாட்டில் மங்கை அஞ்ச, 4வது பாட்டிலையும் மங்கை அஞ்சன்னு வருது. அதுக்கு அடுத்தது வெறுவ மங்கை அப்படின்னு 5வது பாட்டில் வருது. அது மாதிரி மங்கை அஞ்சுவதும் ஒவ்வொரு பாட்டு தோறும் வருது. செய்தி வேறு கிடையாது, அதே செய்தி தான். மறித்தலும் மங்கை அஞ்ச
வானவர் இறைவனுக்கு இந்த மலை போய் நீ தூக்குறியா என்று தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற தேவாதி தேவனாகிய சிவபெருமான் சிறிதே நகை செய்து நெறித்தொரு விரலால் ஊன்ற, நெரித்தல் என்றால் அழுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அழுத்தி ஒரு விரலால், அதாவது கால் விரல் ஊன்ற கட்சி ஏகம்பவோ என்றலும் செலவழித்தான் எங்கள் நாதனி. ஞாபகத்துக்கு வரல. அது மாதிரி மரித்து இறை ஊன்ற, மீண்டும் இறைவன் விரலால் ஊன்றுன்ற போது மரித்து நோக்கு இல்லை என்றே, வேறு வழி கிடையாது, வேறு பார்வையே கிடையாது, அழிய வேண்டியது தான். கடுத்தவன் கண் சிவந்து, கடுத்தல் என்றால் சும்மா என்னை கடுப்பாக்காத அப்படின்றால கோபம் வர செய்வது தான். கடுத்தவன் கண் சிவந்து கைலை நன்மறையை ஓடி எடுத்தலும் மங்கை அஞ்ச, இறைவன் இறையவன் இறையேனுக்கு, இறை இறை என்று ரெண்டு இடத்துல வருது, ரெண்டுத்துக்கும் வேற பொருள். கடுத்தவன்னா கோபித்தவன், கண் சிவந்து கோபத்தினாலே கண் சிவக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. கண்ணை பார்த்தாலே பயமாகுது பாவா, அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் முன்னாலே சொன்னேன், கருப்பும் சிவப்பும் சினத்தை உணர்த்துகின்ற குறியீடு என்று தொல்காப்பியத்தில் சொல்லுகிறது. கையிலே என் மலையை ஓடி எடுத்தலும், வேகமாக போய் எடுக்கிற போது மங்கை அஞ்ச, இறையவன் இறையேனுக்கு, இறை என்றால் இறைவன் என்ற அர்த்தம், இறை என்றால் சிறிதுன்னு ஒரு அர்த்தம். இமைப்பொழுதும் அப்படின்னு சொல்லணும்ல, அது மாதிரி இறைப்பொழுதும் என்று தேவாரத்தில் வருகிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு படிப்பது போல, இறைப்பொழுதும் இறையேனும் தரியாய், கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டேன்னு சொல்கிற இறை என்று வருகிறது. இதே இறை இடையினமாக வந்ததுன்னா உணவுன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இங்கே இறைவன் என்ற அர்த்தம், சிறிது பொழுது என்ற அர்த்தம். இறையவன் இறையேனுக்கு, சிவபெருமான் கொஞ்சம் சிரித்தானா, நொடிப்பளவு விரலால் ஊன்ற, ஒரு நொடி தான் ஊன்றினான், ரொம்ப அழிச்சிருந்தா என்ன இருக்கும், அங்கேயே மாண்டு போயிருப்பான். நொடிப்பளவு விரலால் ஊன்ற நோவதும் அலறியிட்டான், வருத்தப்பட்டா எல்லாரும் சத்தம் போட வேண்டியது தானே, ஐயோ என்னால் முடியலையே எல்லாரும் சொல்லுது. அது மாதிரி அந்த வருத்தம் வந்த உடனே அலறியிட்டான், அலறி விட்டான்னு அர்த்தம். அலறி இட்டான்னு இருக்குது. அலறுதல் இடுதல் ரெண்டும் வேலை. இடுதல் என்பது கையை எடுக்கிறதுக்கு பார்க்குறது, அலறுதல் என்றால் வாயால் அலறுவது. நோவதும் அலறியிட்டான் மடித்து இறை ஊன்றினானேல், மடித்துன்னா மீண்டும் அர்த்தம். மடித்து மடித்து பேசாதேடுவான் கிராமத்துலலாம், அது பேச்சு வழக்கே இல்லை. நான் ஒரு தடவை சொல்லிங்க, மடித்து மடித்து பேசுறியே, இது சாதாரண வழக்கு. இந்த வழக்கெல்லாம் இப்போ மறந்து போச்சு, மறைஞ்சி போச்சு, சொல்லே இருக்குதான்னு தெரியல. மடித்து இறை ஊன்றினானேல், மீண்டும் இறைவன் ஊன்றினானால் மரித்து நோக்கு இல்லை என்று, வேற மரித்து மடித்து ரெண்டும் ஒரே அர்த்தம்தான், வேற பார்வை இல்லை அல்லவா அப்படின்னு சொல்கிறார். கன்றித்தன் கண் சிவந்து கைலையன் மலையை ஓடி, வென்றித்தன் கைத்தலத்தால் எடுத்தலும் வெறுவ மங்கை, நன்று தானக்கு நாதன் ஊன்றரும் நகழ வீழ்ந்தான், மன்றித்தான் ஊன்றினானேல் மரித்து நோக்கு இல்லை என்றே. கன்றி என்றால் கோபம்தான், கன்றுதல் கோபப்படுதல். இப்போ கோபம் வந்தால் உடலுடைய உறுப்புகள் எல்லாம் சுருங்கும், கோபம் வந்தால் சுருங்கும். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, எங்கே போயிடா அப்படி அடிபட்டு வந்து உடம்புலாம் கண்ணி போய்க்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த வழக்கமெல்லாம் சொன்னால் பெரியவங்களுக்கு தான் தெரியுமே தவிர, ஒரு 25 வயசு இருக்கிறவங்களிலேருந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுலேயும் வாழ்க்கை முறை எப்பொழுது மாறிப்போய் விட்டதோ அப்பொழுது எல்லா சொற்களுமே மாறிப்போச்சு. அம்மி குழவி தெரியல, ஆட்டுக்கல் உரல் தெரியல, அது மாதிரி அடுப்பு தெரியல, விறகு தெரியல, எல்லாம் போயிட்டே இருக்குது. அதுலேயும் 2 பேர் தான் பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்கள் எவ்வளோ வசதி வேணும்னு கேட்குறாங்கன்றதுனால என்னென்ன போய்க்குது பாருங்கள். பாத்திரம் தேய்க்கிற வேலை எடுத்தும் போய் இன்னொரு இடத்துல கூட போட வேண்டியதில்லை, அங்கேயே சிங்க்கு கட்டி வச்சுக்கிட்டு அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பாத்திரத்தை உட்காந்து தேய்க்க வேண்டிய வேலை இல்லாமல் நின்றுக்கிறோம்.
அடுப்புன்னு சொன்னால் கீழே உட்காந்துன்னு ஊதி விறகு வச்சு இருந்தாங்க, அதில் உடம்புக்கு நோய் வராமல் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் மூட்டு வலி வருது. ஏன்னா உட்காந்து எழுந்துக்கிற பழக்கமே இல்லை. தரையில் உட்காருது. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னால், என்னடா கை ஊனின்னு எழுந்துக்கிற அப்படின்னா, ஏன் என்ன சொல்லுன்னா, கை ஊனாது எழுந்தால் ஒருத்தர் 100 வயசு வாழலாம்னா. அப்புறம் அப்படின்னா, ஒரு கை ஊன்னா 80 வயசு வாழலான்னா. அப்புறம் 2 கை ஊன்னா 60 வயசு வாழலான்னா. அதுக்கப்புறம் யாராவது பிடிச்சி தூக்கி வச்சாங்கன்னா 40 வயசு தான் வாழலான். ஒரு கையை பிடிச்சி இழுத்தா 40 வயசு வாழலாம். 2 பக்கம் 2 பேர் கை பிடிச்சி எழுதுறாங்கன்னா 4 பேர் மேலே போக வேண்டியதுதான். அவன் சொன்னான், டே பாவி, 20 சொல்லி 10 சொல்லிட்டாத்த. அதனால இப்போ சாதாரணமாக யாராவது தரையில் உட்காடுறாங்களா, சாப்பாடு சாப்பிட்றதுக்கே கீழே உட்கார்றதில்ல. கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடணும் என்று முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறார்கள். அதனாலே வயிறு சுருங்கும். கால் வளைவுக்குள்ளே அந்த வயிறு சுருங்குகிற போது குடல் பெருக்காது, அதனால் வயிறு பெருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். சாப்பிட்ற போது இப்போது எல்லாத்தையும் ஸ்வீட்டாக ஒரு ஸ்பூன் வச்சிடுறாங்க, பாயசமாக ஒரு ஸ்பூன் வச்சிடுறாங்க. முன்னெல்லாம் பாயசம்னா இலையில் ஊற்றுவாங்க. ஊற்றுனா நக்கணும். உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் 4 வகை உணவுன்னு இருந்திருக்குது. அது ஏன் வச்சாங்கன்னா, நக்கிற போது அந்த நாவினுடைய சுரப்பு அதிகமாகுமோ, அதனாலே ஒரு நோய் தீருதான். இப்போ என்ன பண்ணுறோம், கப்பில் வச்சிடறோம், பாயசத்தை குடிச்சிடுறோம். இல்லை ஸ்பூனில் வச்சா எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்டுடுறோம். கைக்கும் நாக்குக்கும் தொடர்பே இல்லை. இன்னொன்று, சாப்பிட்ற போது சாப்பிட்றதை தவிர சிந்தனை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம யாரும் இல்லை, டிவி வச்சுட்டு தான் சாப்பிட்றோம். அதுக்கு மேலே உட்கார்ற இடத்துலையும் நம்ம என்னென்ன வசதி வேணுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அதனால இயல்பான வாழ்க்கை இல்லாது போன காரணத்தினாலே நமக்கு நோய் நிரம்ப வருகிறது. இயற்கையும் கெட்டு போச்சு. புளிய மரம் கிடையாது, அரச மரம் கிடையாது, ஆலமரம் கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னால் யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். ஆலமரத்துக்கு எவ்வளோ நன்மை, ஆலமரத்தாலே எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு ஒருத்தர் 7 நிமிஷம் பேசுகிறான். நெப்போலியன் வந்தபோதே ஆலமரம் இப்படியெல்லாம் காப்பாற்றுதா அப்படின்னு நினச்சான் அப்படின்னு அதில் வருது. யாருக்காவது வந்திருந்தா பாருங்க. அந்த மாதிரி ஆலமரம் அதையும் சொல்கிறான். அதில் ஆலமரத்துங்கிட்ட தான் ஊர்க்கூட்டம் போடுவாங்க. ஏன்னு சொன்னால் ஆக்சிஜன் நிறைய வரும். எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவங்களுக்கு சோர்வு வராது. இப்போ நம்ம இங்கே உட்காந்தோம்னா 1 மணி நேரம் தான், எழுந்து வெளியே போகலாமான்னு தோணுது. என்னம்மா, இது ஆலமரமும் கூட. அரச மரம் உயர்ந்தது, இது ஆலமரம் பல வகையில் அந்த ஆக்சிஜன் வருது. ஆக்சிஜனோட இது கூட நிறைய செய்திகள்லாம் சொன்னான். அது பாருங்க. அதாவது அரச மரம் ஆக்சிஜன், ஆலமரம் ஆக்சிஜனோட கிளைகளோடு சேர்ந்து எல்லாருக்கும் இருக்க இடம் கொடுக்கறது. புளிய மரம் புயல் வந்தால் காப்பாற்றுவது, வேப்ப மரம் நோய் நீக்குவது, எல்லாத்தையும் சேர்த்து இந்த மனித மரம் அழைத்து விடுகிறது அப்படின்னு சொன்னான். அதனால் அந்த இயல்பான செய்தி இல்லாமல் போகிறது. அதனாலேயே நோய் வருகிறது. நொடிப்பள விரலால் உண்ட நோவதும் கன்றித்தன் கண் சிவந்து கைலை நன்மலையை ஓடி வென்றித்தன் கைத்தலத்தால் எடுத்தலும் மங்கை வெறுவன்றது மாற்றி வெறுவ மங்கை, வெறுவன்னு அச்சக்கொள்ள. நன்றுத்தான் நக்கி நாதன் ஊன்றலும் நன்றுத்தான் நக்கு, நக்கு நகுதல் என்றால் சிரித்தல், ரொம்ப நல்லத்தான் என்று சிரித்தானா. நன்றுத்தான் நக்கு நாதன் ஊன்றலும் நகழ விழுந்தான். நகழ என்றது புது சொல்லாட்சி, துன்புற்றுன்னு அர்த்தம். நகழ்தல் என்றால் துன்புறுதல், கஷ்டப்படுதல். நகழ விழுந்தான் மன்றித்தான் ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லை என்றே. மன்றித்தான் என்றால் மன்றுதல்னா தண்டித்தல் என்று உரை எழுதுகிறார்கள். தண்டித்தால், தண்டிக்கணும்னு நினச்சி அவன் கால் விரலை ஊன்றினால் வேறு வழி என்ன இருக்குது, மறித்து நோக்கு இல்லை என்றே. அடுத்த பாட்டு, கழித்தவன் கண் சிவந்து கைலைனன் மலையை ஓடி நெளித்தவன் எடுத்திடலும். விரித்தல் விகாரம்னு இலக்கணத்தை சொல்வார்கள். எடுத்திடலும் என்பது ஓசை நயத்துக்காக இல்லு ஒன்று கூட வருது. எடுத்திடலும்
நேரிழை அஞ்ச நோக்கி வெளித்தவன் ஊன்றியிட்ட வெற்பினால் அலறி வீழ்ந்தான் மழித்து இறை ஊன்றினானேல் மறித்து நோக்கு இல்லை என்றே. அதாவது கழித்தவன் கண் சிவந்து, நம்மால் முடியாதா என்று முதல்ல ரொம்ப சந்தோஷத்தோடு போனான். முதல்ல கழிப்பு, பின்னாலே வருத்தம். கழித்தவன் கண் சிவந்து, இது எப்படியாவது தூக்கினோட. இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு பொருள் நம்மாலே தூக்க முடியாத அளவுக்கு அது பாரமுடையதாக இருக்குமானால் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி சிரிக்கிறோம், இவ்வளோ பெருசை தூக்கிட்டோம் பார் என்று. அப்போது அந்த இன்பத்தினாலேயும் கண் சிவந்து போகும். ஏன்னா இரத்த ஓட்டம் அதில் போய் சேருமா. அப்படி சேர்கிற போது குவிகிறதுனாலே கண் சிவத்தல். கோபித்தாலும் சிரித்தாலும், சிரித்தால் பெரும்பாலும் தண்ணீர் வரும், கோபித்தால் கண் சிவக்கும். இவர் சொல்கிறார் கழித்தவன் என்றே சொல்கிறார். கழித்தவன் கண் சிவந்தது என்று சொல்லுகிறார். கழித்தவன் கண் சிவந்து கைலை நன் மலையை ஓடி நெளித்தவன். நெளித்தல் என்றால் வளைதல்னு அர்த்தம். இப்போ நெடிமோதிரம் போட்டுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது பெண்களுக்கு கையில். இப்போ போட்டுக்கிறாங்க மாதிரி, அது மேலே கோபுரம் மாதிரி வரும், நெளிமோதிரம்னு. அதே மாதிரி வங்கி, வங்கி அது நெளிவு. நெளிதல்னா வளைதல்னு அர்த்தம். நெளித்தவன்னா உடம்பை வளைச்சி தூக்குறான். நெளித்தவன் எடுத்திடலும் நேரிழை அஞ்ச. உமாதேவியானவள் பயந்து நோக்க வெளித்தவன் ஊன்றியிட்ட. அதாவது வெளித்தவன் அப்படின்னா அன்பர்களுக்கு வெளிப்படையாக அருள் செய்பவன் என்று இறைவனுக்கு பெயர். வெளித்தவன் வெளிப்படுகின்றவன், வெளிப்படையாக அருள் செய்கின்றவன். ஊன்றியிட்ட வெற்பினால் அலறி வீழ்ந்தான். அவன் ஊன்றிய மலையினாலே ராவணன் கீழே விழுந்தான். மழித்து இறை, மழித்துனா மீண்டும், மறித்து என்பதுதான் மழித்து என்றாலும் பொருள். மீண்டும் ஊன்றினானேல் மறித்து நோக்கு இல்லை என்றே. வேறு ஒன்றும் பார்வையே கிடையாது, அந்த பார்வையில் அழிய வேண்டியது தான் என்று சொல்லுகிறார். கருத்தனாய் கண் சிவந்து கைலை நன்மலையை எருத்தனாய் எடுத்தவாறே ஏந்திழை அஞ்ச நோக்கி. எல்லாம் அதே செய்தி தான். கருத்தனாய் கண் சிவந்து, கருத்துன்னா முயற்சியிலே அழியாமல் நிற்பது, நிலையாக நிற்பது. இந்த வேலையை அவன் ரொம்ப கருத்தாக செய்தான்பா அப்படின்னு சொல்கிறோம். அதிலேயே கவனத்தை செலுத்துதல். ஒன்றி இருந்து நினைமின்கள் என்று சொன்னது போல அதிலேயே அவன் காரியத்தில் கண்ணாக இருப்பான், காரியத்தில் கருத்தாக இருப்பான் என்று சொல்கிறோமே. செய்கின்ற தொழிலிலே ஊக்கமாக இருப்பது. இவனுக்கு மலையை எடுக்கணுன்ற தொழில், அதனாலே கருத்தனாய், அதனாலே கண் சிவந்து கைலை நன்மலையை கைலை மலையை கையால் தூக்கினான். எடுத்தனாய் எருத்தனாய். எருத்தன் என்றால் காளை போன்றவன், எருது போன்றவன். காளைக்கு வலு இல்லையா, வள்ளுவர் கூட சொல்வார், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடுறும் என்று ஒரு குறள். அதாவது விடாத முயற்சி பண்ணுறவர்களுக்கு செயல் முடியும் என்று வெளியே நாம் சொல்கிறோம். ஏன்பா ஒரு தடவை தூக்கி பார்த்து விட்டிய, ரெண்டாவது தடவை தூக்குப்பா, கொஞ்சம் முயற்சி பண்ண தூக்கிடலாம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது இந்த குறளுக்கு அர்த்தம் இப்போ யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது, கிராமப்பகுதியிலேயே மறைஞ்சு போயிருக்கும். மூட்டையில் வண்டியில் நெல் மூட்டை ஏற்றின்னு வருவான், வேறு ஏதோ பாரத்தை ஏற்றிட்டு வருவான். வருகிற போது கொஞ்சம் மேடு வந்ததுன்னா, இந்த மேடு வருகிற போது பளு அதிகமாக இருக்கிறதுனால வண்டி எருதால் இழுக்க முடியாது. அந்த வண்டி ஓட்டுற போது பார்த்தா தெரியும், எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. அந்த மாடு என்ன பண்ணணும், தரையை கீழே குனிஞ்சு இழுக்கும் வேகமாக. முட்டி போட்டால் போகாது, வண்டி போகாது. முட்டி போட்டால் படுத்துக்கிச்சின்னு அர்த்தம், போய் இறக்கி விட்டுருவான். தப்பாக சொல்கிறீங்களே, முட்டி போட்டு இழுக்கவே இழுக்காது. முட்டி போட்டால் படுத்துரும். குனிஞ்சி தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் குனிஞ்சி இழுக்கும். இழுத்து அந்த மேடு தள்ளிச்சுன்னா குடுகுன்னு ஓடும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவர் சொல்லாதது இல்லை, இப்போ நாம் அதை படிக்காதது இல்லை, படிக்கிறது இல்லை. மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான். பகடுன்னா எருமைன்னு அர்த்தம், எருதுன்னு அர்த்தம். மடுத்த வாயில், மடுத்தல்னா தடைப்படுதல். அந்த மடுவில் அணை போட்டாங்கப்பா,
அதான் மடுத்தல், தடுத்தல். மடுத்த வாயெல்லாம் இடையூறு வருகின்ற நேரத்தில் எல்லாம் பகடு அண்ணான், அதை தன் முயற்சியினாலே வெல்லுகின்ற எருது போன்றவர்கள் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும், அவர்களுக்கு வருகின்ற துன்பம் துன்பப்படுமா. இப்போ ஒருத்தன் அடிக்கலான்னு வரான், இவன் தைரியமாக நின்று அவனை தடுத்து இவர்கிட்ட அடித்தான்னா அவன் ஓடி போயிடுறான் இல்லையா. அந்த மாதிரி ராவணன் என்ன பண்ணா, எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் டீம் வந்து என்ன பண்ணா, அதுக்கு வந்து எரும மாடு மாதிரி உழைச்சு ஐடி ஃபீல்ட் இருந்தாலும் சரி, இந்த வேலையில மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, டார்கெட் ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெயிட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த டீமுக்கு நல்லா பேர் வரும். முடிக்கிறேன்னா அதான் அதான், அதாவது 10 வாட்டி வேலையை கொடுத்து வேற வேற வேலையை கொடுத்து நீங்க 9 வாட்டி முடிச்சீங்க, அந்த ஒரு வாட்டி முடிக்கல வச்சுக்கேன், பரவாயில்லப்பா 9 வாட்டி செஞ்சாப்பா, அதனால அந்த டீமால முடியலன்னா வேற யாரும் முடியாதுன்னு அர்த்தம். 9 வாட்டி செஞ்ச டீம் ஆமா, அது வரைக்கும் முடியல அப்படின்னா நம்ம டார்கெட் ரொம்ப அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் மேல இருக்கவங்க. அதனால அதிகம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றுவாங்க. அது சரி. இப்போ இந்த வெயிட் லிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்களா? அது மாதிரி முயற்சி இருக்கணும்ல. ஆமாம், உயரம் ஆமாம். அதான் இதில் என்ன சொல்கிறேன், எருத்தனாய் எடுத்தவாறே காளை போன்று உடல் வலிவினாலே எடுத்தவாறு ஏந்திழை அஞ்ச நோக்கி. இழை என்றால் ஆபரணம், ஏந்திழை என்றால் அணிந்து கொண்டிருக்கின்ற மேலே தெரிகின்ற ஆபரணங்கள். அஞ்ச ஈசன் அதுதான், அஞ்ச நோக்கின்னு தானே வருது புத்தகத்தை பார்த்து. ஈசன்னாலும் தப்பு இல்லை, நான் தேவார புத்தகத்தை பார்த்து தான் எழுதினேன். சரி, நான் போய் அது வெரிஃபை பண்ணுறேன். ஏன்னா 4ஆம் தேதி ஆமாம் ஆமாம். சரி, நான் அதை பார்த்து மாற்றிக்கிறேன். அதான் அதை பார்த்து மாற்றிக்கிறேன். நிறுத்தனாய் நின்ற தேவன் திருவிரல் ஊன்ற விழுந்தான். நிறுத்தன் என்றால் நடனம் செய்கின்றவன், நிறுத்தம் நடனமாடுகின்ற பெருமானாக இருக்கின்றவன் திருவிரல் ஊன்ற, அவனுடைய பெருவிரலை மலை மீது ஊன்ற வருத்துவான் ஊன்றினானேல் மறித்து நோக்கு இல்லை என்றே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று எண்ணினானால் அதுக்கு வேறு பயன் என்ன இருக்குது? வேறு இல்லை. கடியவன் கண் சிவந்து கைலினன் மலையை ஓடி. கடியவன் என்றால் ராவணனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். கொடியவன் என்பது கடியவன் என்று வரும். கண் சிவந்து கைலினன் மலையை ஓடி வடி உடை மங்கை அஞ்ச, அழகான பெண்ணாகியிருக்கின்ற உமாதேவி அஞ்ச, அவள் நடுங்க. எடுத்தலும் மருவ நோக்கி. மறுவதல் என்றால் மீண்டும் பார்த்தல். மருவ நோக்கி செடிபட விரலால் ஊன்றலும். செடிபட என்று சொன்னால் குற்றம் உடையன்னு அர்த்தம். அதாவது செடிபடுதல் என்றால் வல்வினைக்கு அடைமொழியாக வரும். செடியாய வல்வினை நோய் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்வாசல் படியாய் கிடந்திடங்கும் பதம் பெறுவேனே என்று திருமங்கையாழ்வாரை அவர் பாடுறார். நெடியானே வேங்கட செடியாய வல்வினை நோய் தீர்க்கும் திருமாலே. செடி என்றால் பாவத்துக்கு அடைமொழியாக வருவது குற்றம் புரிவதுன்னு அர்த்தம். செடிபட தீங்கு உண்டாகுமாறு திருவிரலால் ஊன்றலும். விரலாலே ஊன்றியவுடனே சிதைந்து விழுந்தான். அவனாலே தாங்க முடியாமல் அலறி விழுந்தான்.
வடிவுற ஊன்றினானேல் மரித்து நோக்கில்லை என்றே அவன் வேண்டும் என்று செய்தானால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. கரியத்தான் கண் சிவந்து கைலைநன் மலையைப் பற்றி இரியத்தான் எடுத்திடலும் ஏந்திழை அஞ்ச ஈசன். இந்த அஞ்ச ஈசன் தான் அங்கே வருதா பார்க்குறேன். நெறியத்தான் ஊன்றா முன்னும் நிற்கிலாது அலறி வீழ்ந்தான் மரியத்தான் ஊன்றினானேல் மரித்து நோக்கில்லை என்றே கரியத்தான் கண் சிவந்து. கரியன்னா கரிந்து போக, தீஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமே. கோபத்தினாலே கண்ணில் சினம் வரும், புகை வரும். அதனால் கரிந்து போதல். வீட்டை கூட அடுப்பில் ஏதாவது பாத்திரம் வச்சுட்டா பெண்கள் சொல்கிறாங்க இல்லையா, கரிஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி சினத்தினாலே, அதிக கோபத்தீயினாலே அப்படி வருவது. கரியத்தான் கண் சிவந்து, அதனாலே இவனுக்கு கண் சிவந்ததான். கைலை நன்மலையை பற்றி இரியத்தான் எடுத்திடலும், வேகமாக இன்னும் சேர்த்து எடுத்தானா. முதல்ல 20 கையை கீழே வச்சு தூக்கினா, இப்போ எந்த அளவுக்கு அணைக்க முடியுமோ அணைத்து எடுக்கிறானா. எடுத்திடலும் ஏந்திழை அஞ்ச ஈசன் நெறியத்தான் ஊன்றா முன்னும். நெறிதல் என்றால் துளாதல்னு அர்த்தம். நெறியத்தான் ஊன்றா முன்னும் நிற்கிலாது அலறி விழுந்தான் மரியத்தான் ஊன்றினானேல். மரியன்னா மறுபடியும்னு அர்த்தம். மரித்து நோக்கி என்பது போல மரிய என்பதும் அதே பொருளை தருவது தான். ஊன்றினானேல் மரித்து நோக்கில்லை என்றே மரித்து அன்னிட வருது பாருங்க. இந்த 2 பொருளும் அதே தான். சொல்லு இடத்துக்கேற்ப வேறு வேறு சொல்ல பயன்படுத்தணும் என்பதனால இப்படி போடுகிறார். இரிய நெறிய கரிய என்றதுனால மரியேன்னு போட்டார், அங்கே இடையின வர்ற மாதிரி. மரித்து நோக்கி என்பது மீண்டும் பார்க்கறது, மறித்து மறித்து பேசுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுவதுன்னு அர்த்தம் அதுக்கு. மரியத்தான் ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லை என்றே கற்றனன் கைலை தன்னை காண்டலும். கற்றனன் என்றால் எல்லா கலைகளும் கற்றவன் ஆகியிருக்கிற இறைவன் அர்த்தம். இறைவன் இருக்கிற கைலை, சிவபிரான் இருக்கிற கைலை என்று அதற்கு பொருள். கற்றனன் கைலை தன்னை காண்டலும் அரக்கன் ஓடி. ராவணன் வரம் பெற்றவன் புஷ்ப விமானத்தில் வருகிறான். சில பேர் தேரில் காரில் வர்றவனை நடந்து வாடான்னு சொன்னால் எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி இவன் எங்கே ஒன்றாலும் நினைத்த இடத்துக்கு செல்வதற்கு புஷ்ப விமானம் பெற்றிருக்கிறவன் வரபரத்தினாலே. இப்போ என்னாச்சு, அந்த விமானம் போக விட்டாத கைலை மலையினுடைய பெருமை தடுக்கிறது. கைலையினுடைய பெருமைக்கு முன்னாலே புஷ்பக விமானம் மிகச் சிறுமை உடையது. அதனால் நாம் சொல்கிறோம்ல, நாங்கள் நிற்கிறேன் என்ன முக்கிய அவ்வளோ பெரிய போ அப்படி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த மலை இறைவன் இருக்கின்ற இறைவி இருக்கின்ற காரணத்தினாலே ஏற்பட்ட பெருமையினாலே தடுக்கிறது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், மறித்து எடுக்கிறான். கரியத்தான் கண் சிவந்து கைலை நன்மலையை பற்றி இரியத்தான் எடுத்திடலும். இரிய என்றால் தூளாகி போக. 10வது பாட்டா. கற்றவன் கைலை தன்னை காண்டலும். கற்றவன், ஆமாம் சிவபெருமான், அதுதான் சொன்னேன். கற்றவன் கைலை தன்னை காண்டலும். சிவபெருமான் வீற்றிருக்கின்ற அந்த கைலை மலையை பார்த்த உடனே அரக்கன் ஓடி செற்றவன் எடுத்தவாறே. செறுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கோபித்தல். செற்றவன்னா கோபித்தவன் அர்த்தம். கோபித்தவன் எடுத்தவாறே, எடுக்கிற போது சேயிழை அஞ்ச ஈசன் உற்றிரை ஊன்றா முன்னும். உற்று இறை ஊன்றா முன்னும். இறைனா சிறிது நேரம். முன்ன சொன்ன 2 பார்த்த இறைன்னு வருதுன்னு. உற்று இறை ஊன்றா முன்னும் உணர்வழி வகையால் வீழ்ந்தான். இறைவன் அப்படி பார்க்குற போதே இவ்வளோ பாட்டு நடந்து போச்சே. உணர்வழிந்து விழுந்தான், உணர்வழி வகையால் வீழ்ந்தான், கீழே விழுந்தான். மற்றிறை ஊன்றினானில் மறுத்து நோக்கு இல்லை என்றே. இறைவனே பார்த்தால், அதான் முன்ன சொன்னேன், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. பெரிய புராணத்தில் வர்ற தொடர் தான் அது. அதாவது திருவாரூர் புராணத்தில் நகர சிறப்பு என்ற இதில் மனுநீதி சோழனுடைய வரலாற்றில் அந்த பாட்டு வருகிறது, முன்னவனே முன்னின்றால் என்று. அப்போ எல்லா பாடல்களையும் என்ன வருகிறது என்றால் திரண்ட கருத்து அவ்வளோதான். 20 கைகளை கொண்டு
ராவணன் மலையை தூக்கி அனட வச்சுட்டு இப்படி போகணும்னு நினைக்கிறான். மலையை அதிர்ந்த உடனே பெண்களுக்கு அதுதானே ஒரு பழமொழி முன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ யாருக்கும் அந்த பழமொழியும் தெரியாது, அது மாதிரி செய்யறதும் இல்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, அதுவும் பெரிய பெண்கள் வயசானவங்க பாட்டி சொல்லுவாங்க, காக்கா கரு நினச்சி ஆம்படையான போய் அப்பாடான்னு கட்டிக்கினான்னுவாங்க. காக்கை எங்கள் கத்தின உடனே ஐயோ அப்படின்னு போய் கிடவன்னு கட்டிக்கினாலாம். இப்போ கணவன் போய் கட்டிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி பெண்கள் அச்சப்பட்ட சுபாவம் உடையவர்கள் என்பது ஒரு பொது வழக்கு. அது இப்போ 50-50 வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஆண்களை சார்ந்திருந்து வாழ்வது என்று இருந்தபோது அப்படி ஒரு பயம் இருந்தது. இப்போ நீ உட்காந்துரு, நான் போய் சாப்பாடு வாங்கிடுறேன் அப்படின்னு இந்த அம்மா ஹோட்டலுக்கு போய் வராங்க. இப்போ சரிங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையா ஓஹோ. அதுதான் 14 வருஷமா முதல் இருக்கான். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்கு பாருங்க. அந்த இதுல 14 வருஷமா அது 90% அந்த 10% அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. 90% அச்சீவ்டு. 90% அச்சீவ்டு. 10% இறைவன் கொடுத்த குழந்தை பெற்றுருக்கு. அது அவங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு 90% அச்சீவ் பண்ணிட்டாங்க அவங்க. அது மாதிரி அதுதான் சொல்கிறான். எல்லா பாடல்களிலும் என்ன ஒரே கருத்து தான். ராவணன் மலையை எடுத்தான், உமாதேவி அஞ்சினாள், அவன் கால் விரலாலே ஊன்றினான், இவன் அழுதான். கடைசியில் நாளும் வாழும் கொடுக்குறான், வரம் கொடுக்குறான் என்று வருகிறது. இதில் அப்படியே விரலால் ஊன்ற அவன் அழுதான், அழிந்தான், மறுபடியும் தூக்குறான், இந்த செய்தி தான் வருகிறது. அதனால தான் அந்த ஒரு துறை கோவை சொன்னேன். ஒரு துறை பாடுறதுன்னா என்ன பாடுறது, வேறு இது தான் பாடணும். அந்த வகையில் இது ஒரு எளிமையான பாட்டு. சில வார்த்தைகள் புதிதாக வருவதை தவிர வேறு ஒன்றும் ஆழமான கருத்துக்கள் இந்த பதிகத்திலே இல்லை. ஏதோ இருந்த வரையிலே மற்ற செய்திகளை உடன் சேர்த்து சொல்லி இந்த அளவுக்கு நிறைவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி, பெருமானுடைய திருவருள் அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் என்பது ராவணனுடைய வரலாற்றினாலே தெரிந்து கொள்வது. முதலிலே பெருமான் அழிக்கிறதுக்கு ஊன்றினான், அவன் அழுது புலம்பன உடனே வரம் கொடுத்தான், வாழும் நாளும் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இந்த செய்தி தான் ராவணன் அப்படி மலையை தூக்குற போது திருநாவுக்கரசர் பெருமான் வாகீச முனிவர் என்ற பெயரோடு போன பிறப்பில் இருந்தபோது அவர் தான் அவனுக்கு உபகாரம் செய்வதாக சாமகான பிரியா என்று பார்த்து கும்பிட்டார். அவன் காதில் கேட்குற மாதிரி இறைவன் சாமகான பிரியன் என்பதனாலே அதை தெரிந்து கொண்ட ராவணன் சாமகானம் பாடி வரம் பெற்றான் என்று பார்க்கிறோம். இந்த செய்தி நேற்று முந்தானோட முதல்ல கூட சொன்னது. திலகவதியார் கேட்குறாங்க, என் தம்பி போய் சமணத்தில் இருக்கிறானே, அவனுக்காக தான் நான் உயிர் வாழேன், அவன் நீ சைவத்தில் கொண்டு வரக்கூடாதா என்று கேட்குற போது அவர் சொல்லார், கனவின்கண் மழவிடையார் தோன்றி முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான், அன்னவனை இனிச்சோலை மடுத்தாள்ளும் என அருளி என்று பெரிய புராணத்தில் வருவது. முன்னாலேயே முனிவனாக இருந்து என்னை சேர வேண்டும் என்று தவம் பண்ணான், அவன் பண்ண ஒரு சிறு குற்றத்தினாலே இந்த பிறவியை அனுபவிக்கிறான் என்று சொல்லி, அந்த குற்றம்தான் அவருக்கு வாகீசன் அப்பருக்கும் பேர் இருக்குது. வாகீச முனிவர் என்று இருந்தார் என்று சொல்கிற வழக்கம். அந்த மாதிரி இறைவனுடைய அருள் இவருடைய யோசனையினாலே ராவணனுக்கு வாழ்வை கொடுத்தது. முதலிலே வருந்தினான், பின்னாலே வளம் பெற்று வாழ்ந்தான் என்பது செய்தி ஆகையினாலே இறைவனை தொழுது கையிலே இறைவனை மனத்திலே எண்ணி வளம் பெற்று வாழ்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பதிகத்தினுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அடுத்த மாதம்தான் இதோட அடுத்த மாதம் வகுப்புக்கு உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்குது. அதனால் அடுத்த மாத வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்ஞை வாழ்க, யான் இதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ.